வெல்கம் டு ஐக்கயம் நியாயம் கஞ்சமலை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 1.2 8 சம்லேருந்து பார்க்கலாம். போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் 6 digits. The first 3 digits are 6, 3 and 1. Make the largest and the smallest postal index number by using the digits 0, 3 and 6 each only once. இப்போ நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 டிஜிட் உள்ள ஒரு போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பரை நம்ம ரெடி பண்ணும். அதுக்கு ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா 631ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் என்னென்னா 0, 3 and 6 இந்த 3 நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பர்ஸை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி தான் லார்ஜஸ்ட் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பரும் ஸ்மாலஸ்ட் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பரும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் என்னென்னு கொடுத்துட்டாங்க 631. கண்டிப்பாக இது ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் லைனாக அவங்க கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நம்பர்ஸ் எப்படி நம்ம ரெடி பண்ணுவோம் 6, 0, 3, 6 இந்த 3 நம்பரை வச்சு தான் நெக்ஸ்ட் நம்பர்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸை வந்து கிரேட்டர் நம்பர்லேருந்து லைனை ரைட் பண்ணிக்கலாம். இதில் எது மூணுலேயும் பெரிய நம்பர் 6. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 6 வரும். இதுக்கடுத்து 3, ஸ்மால் நம்பர் 0. ஓகே, இப்போ நமக்கு லார்ஜஸ்ட் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் என்னன்னு கிடச்சிருக்கு 631, 630ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் என்னன்னு பார்க்கலாமா? இது எப்படி எழுதுவோம்? ஸ்மாலஸ்ட் அப்படிங்கனால ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்மால் நம்பர் 0, அதுக்கடுத்து 1, 3, நெக்ஸ்ட்டு 6. ஓகே, ஸ்மாலஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர் என்ன கிடச்சிருக்கு 631036ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு 9th one, the heights in meters of the mountains in தமிழ்நாடு are as follows. கீழே வந்து தமிழ்நாட்டில் உள்ள மவுண்டன்ஸ் நேமும் அதோட ஹைட் வந்து மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தொட்டபெட்டா 2637 meters. நெக்ஸ்ட்டு மகேந்திரகிரி அதோட அளவு பார்த்தோன்னா 1647 meters. நெக்ஸ்ட்டு ஆனைமுடி 2695 meters. நெக்ஸ்ட்டு வெள்ளியங்கிரி 1778 metersன்னு கொடுத்துட்டாங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். விச் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன் லிஸ்ட் எபோவ் என்ன கேட்டிருக்காங்கன்னா இருக்கிறதுலே வந்து எது ஹையஸ்ட் மவுண்டன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி கண்டுபிடிப்போம்? எந்த நம்பர் கிரேட்டர் நம்பரோ அந்த மலை தான் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம எந்த இது எல்லாமே பார்த்தோன்னா 4 டிஜிட் நம்பராக இருக்குது. ஸோ தௌசண்ட்ஸ் பிளேஸை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். தௌசண்ட்ஸ் பிளேஸில் பார்த்தா 2121ன்னு இருக்குது. 21ல் எது கிரேட்டர் நம்பர்? 2 தான் கிரேட்டர் நம்பர். ஸோ இது ரெண்டை மட்டும் நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தோன்னா இங்கே 100s பிளேஸில் ரெண்டுமே 6ஆக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணுறோம். 10s பிளேஸ் 3, 9 இருக்குது. 3 and 9ல் எது கிரேட்டர்? 9 தான் கிரேட்டர். ஸோ 2695 meters உயரம் உள்ள ஆனைமுடி தான் வந்து ஹையஸ்ட் மவுண்டன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்டர் த மவுண்டன்ஸ் ஃப்ரம் த ஹையஸ்ட் டு த லோவஸ்ட். ஹையஸ்ட்லேருந்து லோவஸ்ட் வரைக்கும் ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் எதுன்னு பார்த்தோம் ஆனைமுடி. எவ்வளோ ஹைட்டு? 2695. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் எது இருக்குது? தொட்டபெட்டா. எவ்வளவு? 2637. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தா தௌசண்ட்ஸ் பிளேஸில் வந்து 11ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். 100s பிளேஸ் பார்க்கலாம் 6, 7 இருக்குது. 6, 7ல் எது கிரேட்டர்? 7 தான் கிரேட்டர். ஸோ 1778 மீட்டர் அளவுள்ள வெள்ளியங்கிரி தான் கிரேட்டர். 1778. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் உள்ளது என்னது? 1647. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹையஸ்ட் ஆஃப் த மவுண்டன் ஆனைமுடி அண்ட் மகேந்திரகிரி? இப்போ நம்ம வந்து ஆனைமுடிக்கும் மகேந்திரகிரிக்கும் உள்ள ஹைட்டில் எவ்வளோ டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ஆனைமுடியோட ஹைட்லேருந்து மகேந்திரகிரியோட
ஹைட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணால் தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 15 8. 15லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 8. 8லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் 4. 0. 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 1. 1000 ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன கிடைச்சிருக்கு? 1048 மீட்டர்னு கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். 10th one, which list of numbers is in order from the smallest to the largest? கீழே கொடுத்துருக்கல எது வந்து ஸ்மால் நம்பர்லேருந்து கிரேட்டர் நம்பர் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் 1468, 1486, 1484. இப்போ இது மூணுமே பார்த்தோம் அப்படின்னா 4 டிஜிட் நம்பர் தான். ஸோ நம்ம இப்போ பிளேஸ் வைஸ் வந்து கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1000 பிளேஸ் பார்க்குறோம், 1 1ன்னு இருக்குது. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் பாருங்கள் 4 4ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு டென்ஸ் பிளேஸ் பார்க்குறோம். டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 6 8 8ன்னு இருக்குது. ஓகே, 6 8 8ல் எது ஸ்மால் நம்பர்? 6 தான் ஸ்மால் நம்பர். ஸோ இது ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க, கரெக்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஒன்ஸ் பிளேஸில் இங்கே 6 இங்கே 4 இருக்குது. 6 4ல் எது ஸ்மால் ஒன்? 4 தான் ஸ்மால் ஒன். ஸோ ஸ்மால் நம்பர் தான் நெக்ஸ்ட் இருந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க? கிரேட்டர் நம்பர் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. ஸோ இது கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் நம்ம. 2345, 2435, 2235. இப்போ நமக்கு இதுவும் 3 நம்பர்ஸ் தான், எல்லாமே வந்து 4 டிஜிட் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்றா பார்க்கலாம். இப்போ தௌசண்ட்ஸ் பிளேஸை நம்ம கம்பேர் பண்ணுறோம். 2 2ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் 3 4 2ன்னு இருக்குது. 3 4 2ல் எது ஸ்மால் ஒன்? 2 தான் ஸ்மால் ஒன். ஸோ ஸ்மால் நம்பர்லேருந்து லார்ஜ் நம்பர் வரைக்கும் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்மால் நம்பர் தான் இருந்திருக்கணும் இல்லையா? ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஸோ இதுவும் இல்லை ஆன்சரு. நெக்ஸ்ட்டு C1 பார்க்கலாம். இப்போ இது பார்த்தோன்னா எப்படி ரீட் பண்ணுவோம்? 1,34,205. நெக்ஸ்ட்டு 1,34,208. நெக்ஸ்ட்டு 1,54,203 அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே பார்த்தோன்னா 6 டிஜிட் நம்பர்ஸாக இருக்குது. ஓகே, இப்போ பிளேஸ் வைஸ் கம்பேர் பண்ணலாம். 1 1 1ன்னு இருக்குது லேக்ஸ் பிளேஸில், எல்லாமே ஈக்குவல். நெக்ஸ்ட்டு 10,000 பிளேஸில் பார்த்தாலும் 3 3ன்னு இருக்குது, இது 5ன்னு இருக்குது. ஸோ 3 3ங்கிறது தான் ஸ்மால் ஒன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது. இது ரெண்டுலேயுமே அடுத்து நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தௌசண்ட்ஸ் பிளேஸில் 4 4ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் 2 2ன்னு இருக்குது, ஈக்குவலாக தான் இருக்குது ரெண்டுமே. டென்ஸ் பிளேஸில் 0ன்னு இருக்குது. ஒன்ஸ் பிளேஸில் பார்த்தா 5 and 8ன்னு இருக்குது. ஓகே, 5 and 8ல் எது ஸ்மால் ஒன்? 5 தான் ஸ்மால் ஒன். ஸோ ஸ்மால் நம்பர் தான் ஃபஸ்ட் இருக்குது, அதுக்கடுத்த நம்பர் தான் இது. ஓகே, இதுதான் கிரேட்டர் நம்பர். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் இல்லையா? கிரேட்டர் நம்பர் தான் லாஸ்ட்டாக இருக்குது. ஓகே, ஸ்மால் நம்பர்லேருந்து லார்ஜ் நம்பர் வரைக்கும் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சி த ஆன்சர். Next 11th one, the Arabian Sea has an area of 14,91,000 square miles. This area lies between which two numbers? Arabian Sea உடைய ஏரியாஸ் வந்து 14,91,000 ஸ்கொயர் மைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எந்த 2 நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு வந்து இங்கே லாஸ்ட்டில் எல்லாமே ஜீரோஸ்னு இருக்கு இல்லையா? ஸோ நம்ம நம்பர்ஸ் லைனில் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம இந்த 4 டிஜிட் மட்டும் வர மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, இங்கேயுமே எல்லாமே 4 டிஜிட்டாக ஃபஸ்ட்டு நம்ம கம்பேர் பண்ணுறோம். பார்த்தா எப்படி இருக்குது இந்த 4 டிஜிட் அப்படின்னா 1480லேருந்து 1492க்குள்ளே எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம நம்பர் லைன் எடுத்துக்கிறோம். 1480லேருந்து 1492க்குள்ளே நம்பர் லைன் வர்ற மாதிரி. ஓகே, ஒன் 1480 ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம். 1489 எங்கே இருக்குது? 1489. நெக்ஸ்ட்டு 1492. ஓகே, இப்போ இதுக்கு நடுவில் வந்து இது வருதான்னு பார்க்கலாம். 1491 1491 கண்டிப்பாக இதுக்கு நடுவில் வருது. ஓகே, அப்போ இதுதான் ஆன்சர். இதே மாதிரி நீங்கள் மற்றது வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். 1489 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 1490 இங்கே இருக்குது. ஓகே, 1490 வந்து
முன்னாடியே வந்துடுது இல்லையா. ஸோ 149 வந்து இது ரெண்டுக்கும் நடுவில் கண்டிப்பாக வரவே வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 1490 1490 ரெண்டுமே 1490 தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் இடையில உள்ள நம்பர்ஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ இதுவும் இந்த இன்பிட்வீன் நம்பர்ஸ்குள்ளே வராது. நெக்ஸ்ட்டு 1480 இங்கே இருக்குது 1480. நெக்ஸ்ட்டு 1490 1490 இங்கே இருக்குது. ஓகே, இந்த நம்பரும் பார்த்தீங்கன்னா 1491க்கு முன்னாடியே போயிடுது. ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு இடையிலையும் வராது. ஃபஸ்ட்டு ஒன் தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 12th one. The chart below shows the number of newspapers sold as per Indian Readership Survey in 2018. Which whole be the missing number in the table? இந்த 2018 பிரகாரம் நியூஸ் பேப்பர் ரீடர்ஸ்க்கான சர்வே எடுத்திருக்காங்க. இதில் வந்து எந்த நியூஸ் பேப்பர் ரேங்க்கில் ஃபஸ்ட் இருக்குது செகண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம மிஸ் ஆனதாக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த நியூஸ் பேப்பரோட நேம் ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. ரேங்கிங்கும் லைனாக கொடுத்துருக்காங்க. ஏங்கிறது ஃபஸ்ட் ரேங்க், பிங்கிறது செகண்ட் ரேங்க், சிங்கிறது தேர்ட் ரேங்க், டிங்கிறது ஃபோர்த் ரேங்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சோல்டு இன் லேக்கில், இப்போ நமக்கு வர்றது எல்லாமே லேக்ஸில் தான் வரும். ஓகே, ஃபஸ்ட் ரேங்க் இருக்கக்கூடியது 70 lakh, செகண்ட் ரேங்க் இருக்கக்கூடியது 50 lakh, தேர்ட் ரேங்க் இருக்குதா நம்ம கண்டுபிடிக்கணும் எவ்வளோன்னு. ஃபோர்த் ரேங்க் இருக்கிறது 10 lakh. ஓகே, அப்போ நமக்கு 50 lakh விட கம்மியாகவும் 10 lakh விட அதிகமாகவும் இருந்திருந்தால் தான் அது தேர்ட் பொசிஷனை பிடிச்சிருக்க முடியும். ஓகே, இப்போ இங்கே அது மாதிரி ஏதாவது நம்பர் இருக்காங்க பாருங்கள். 10 விட அதிகமாக இருக்கணும், இது 10 விட கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 50 விடவும் கம்மியாக இருக்கணும், இது 50 விட அதிகம், இதுவும் 50 விட அதிகம். ஸோ இதுதான் 10 விடவும் அதிகமாகவும் 50 விடவும் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல 26 தான் ஆன்சராக வரும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த எக்ஸசைஸ் சம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். ஓகே, பை பாய், தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பாய் பாய்.